18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த தேதியிலேயே உன் கைகளில் ஒரு அற்புதமான விஷயம் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக நீ அழகான வாழ்க்கையை அழகாய் வாழப் போகிறாய். இனி எல்லாமே உன் வாழ்வில் நீ நினைத்தது போல் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாரையும் நல்லவர்கள், எல்லாரும் நல்லதே செய்வார்கள் என நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லட்டுமா? இந்த உலகில் 90% சுயநலவாதிகளும் 9% துரோகிகளும் 1% மட்டும்தான் நல்லவனும் இருக்கிறார். நீயும் அந்த நல்லவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உன்னை சுற்றி நல்லவர்களும் இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் நீதான் பார்த்து பழக வேண்டும். எல்லாரையும் நல்லவர்கள் என நம்பி ஏமாந்து போகவோ அல்லது கஷ்டத்தில் மாட்டிக்கொள்ளவோ வேண்டாம் என் தங்கமே. நீ எதிர்பார்த்தது கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும்படி உன் வாழ்வில் நான் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தத்தான் போகிறேன். அதற்கு முன்பாக இந்த உலகில் உள்ள மனிதர்களின் குணத்தை பற்றி சொல்கிறேன் கேள். ஒரு சிலர் தவறு செய்து விட்டால் அதற்கு பதிலாக மன்னிப்பு கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னவோ நீதான் தவறு செய்வது போல உன்னிடம் வந்து பேசுவதையே நிறுத்தி விடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னிடம் பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தவறு செய்துவிட்டு தான் எல்லாம் என்பது போல திமிராக ஆணவமாக ஆடும் மனிதர்களிடமிருந்து நீ கொஞ்சம் விலகியே இருப்பதில் எந்த தவறும் இல்லை என் தங்கமே. உண்மையிலேயே வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரிய வராது. வாழ்க்கையை அதை எப்படி வாழ வேண்டும் என சொல்லிக் கொடுக்கும்போது நீ அதை தெளிவாக சீக்கிரம் புரிந்து கொள்வாய். தேவையில்லாத ஆசைகளை மனதில் விதையாய் போட்டு வைக்காமல் எதை எப்படி சுருக்கமாய் செய்து சுலபமாய் வாழ முடியுமோ அதற்கான வேலைகளை செய்துவிடு. கஷ்டமும் வேதனையும் வெட்ட முடியாத மரமாக வளர்ந்து நிற்கும் முன்பாகவே ஆசைகளை அளவோடு வைத்துக்கொள் என் தங்கமே. வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். போதிக்கும் போது அது உனக்கு புரியாது. ஆனால் பல விஷயங்கள் உன் மனதை பாதிக்கும் போது ஓ, இதுதான் வாழ்க்கையா, மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களா என்பதை கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்வாய். ஆனால் அதற்கு முன்பாகவே நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் உன் அப்பா கருப்பசாமி நான் ஒப்படைத்து விடுவேன். யாருக்கும் எந்த விதமான காரணங்களும் விளக்கமும் சொல்லிக்கொண்டு காலத்தை வீணடிக்காமல் உன் லட்சியத்தை அடைவதற்கான வேலைகளை சிறப்பாக செய்ய ஆரம்பி. எப்பொழுதும் கோபத்தில் உண்மை என்னவென்பது புரியாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நிதானமாக எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் அணுக பழகு. உன் பின்னால் நிற்கும் மனிதர்கள் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே என் தங்கமே. உனக்கு பின்னால் இருப்பவர்களில் பல பேர் நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்ப்பதற்காகவும் உன் முதுகில் குத்துவதற்காக சில பேரும், உன்னை முன்னால் தள்ளிவிட்டு உன் மீது ஏறிப்போய் சவாரி செய்து அவர்கள் ஜெயித்து விடலாம் என சில பேரும் பலவித யோசனையோடு தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நிற்கும் நீதான் கவனமாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்தவர்கள் 1000 தவறு செய்யட்டும், நீ யாரையும் குறை சொல்லவோ அல்லது அவர்கள் உன்னை பற்றி சொன்ன குறைக்கு விளக்கம் சொல்லியோ நேரத்தை வீணடிக்காமல் யார் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் என அவர்கள் மனம் போல விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளை நோக்கி போய்கொண்டே இரு. தேவையில்லாமல் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையில் மட்டும் கவனம் செலுத்து. ஒரு சிலர் தவறு செய்வார்கள். ஆனால் அவர்களிடம் போய் நீ ஏதாவது சொல்ல போனால் மேலும் உன் மனதை காயப்படுத்தி விடுவார்கள் என்ற பயத்தினாலேயே பல சமயங்களில் நீ மௌனமாய் ஆகிவிடுகிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய அன்பும் பாசமும் நல்ல குணமும் புரிந்த எனக்கு இது மட்டும் தெரியாதா என்ன? யார் என்ன சொன்னாலும் நீ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உனக்கு நல்லது செய்தால் அவர்கள் நன்மையை பெறுவார்கள். உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக பெறுவார்கள். எத்தனை உறவுகள் உன் அருகில் இருந்தாலும் கஷ்டம் என வரும்போது உனக்காக எந்த உறவு துடிக்கிறது என யோசி. அவர்கள்தான் இறுதி வரை உன் கூடவே இருப்பார்கள். உன்னிடம் இருப்பதை நேசிக்க மறுத்துவிட்டு இல்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தி அதுதான் சிறந்தது என யோசிக்காதே. என்ன இருக்கிறதோ அதை கொண்டு உனக்கான இன்பங்களை பெற பழகு. இல்லாததும் எதிர்பார்ப்பதும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும் என் தங்கமே. சில விஷயங்களை பற்றி யோசிக்கும் போதே உன் மனம் சந்தோஷப்படும் அல்லவா? அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை எப்போதும் யோசி. சில விஷயங்களை நினைத்தாலே மனம் கவலைக்கு உள்ளாகும், பிரச்சனைகளில் முழிக்க தோன்றும். அப்படிப்பட்ட தீய விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பற்றி நீ சிந்தனை கூட செய்ய வேண்டாம் என் தங்கமே. நீ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாய் என்பதற்காக அதை அடைவதற்காக யாரையும் ஏமாற்ற வேண்டும் என யோசிக்காதே. அடுத்தவரை ஏமாற்றி அதன் மூலமாக உன் ஆசைகளை நீ நிறைவேற்றி கொண்டால் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே ஒரு நாள் உன்னை ஏமாற்றி விட்டு விலகி போய்விடும். எப்போதும் நீ ஆசைப்படுவதெல்லாம் சரிதான். ஆனால் அதை அடைவதற்காக நேர்மையான முறையில் நியாயமாக வேலை செய். நீ நிச்சயமாக இந்த உலகில் ஜெயிப்பாய் என் தங்கமே.
இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குற்றவாளியாய் இருக்கிறார்கள். குற்றவாளி மாட்டிக்கொண்டால் சிறைக்கு போவான். குற்றவாளி மாட்டிக்கொள்ளாமல் தப்பிவிட்டால் தலைமறைவாகி விடுவான். ஆனால் ஒரு சில குற்றவாளிகள் இவர்கள் குற்றவாளிகள் என தெரிந்தும் அவர்களை பிடிக்க முடியாத அளவிற்கு நல்ல பதவியிலும் உயரிடத்திலும் இருப்பார்கள். என்ன செய்வது? காசு பணம் வசதி வந்துவிட்டால் அவர்கள் செய்த குற்றத்தை அவர்களிடம் போய் சொல்லக்கூடிய முடியாத அளவுக்கு மனிதர்கள் இப்போது இப்படிதான் மாட்டி தவிக்கிறார்கள். ஓம் கருப்பசாமி.